இங்க ஒரு ராணி கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. இப்ப இவங்களும் வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ டயட் ஒர்க் அவுட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது. இருக்க இருக்க வந்து அவங்க கொஞ்சம் குண்டாகிட்டே தான் போறாங்க. எந்த ட்ரெஸ்ஸும் பத்தவும் மாட்டேங்குது. பயங்கரமா வெறுப்பா இருக்கு. எதையாச்சும் ஒன்று பண்ணுங்களேன். யார் என்ன ஒல்லியாக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க என்ன கேட்குறீங்களோ நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு பொண்ணு மட்டும் அங்க வந்திருப்பா. அந்த பொண்ணு வந்து சேவெல்லாம் செய்யற பொண்ணு தான். எங்க குடும்பத்துக்கே வந்து ஒரு சீக்ரெட்டான ரெசிபி தெரியும். அந்த ரெசிபியை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க ஒல்லியாக்கிடுவீங்க அப்படின்னு சொல்வா. ரெசிபின்ற பேர்ல ஏதாச்சும் சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துற போற அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாகவே தான் இருக்கும். நான் டேஸ்ட்டான ரெசிபியாக தான் சமைச்சு கொடுப்பேன். அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒல்லி ஆகிடுவீங்கன்னு தான் சொல்வா. சரி டேஸ்ட் இல்லைனா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு ஒல்லியானா போதும், எடுத்துட்டு வா போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து அதை சாப்பிட்டு கொடுப்பா. ரொம்ப நல்லாவே தான் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ அவங்களும் வெயிட் ஏறி நின்று பார்ப்பாங்க. பார்த்தா இப்போ இன்னும் வந்து வெயிட் ஜாஸ்தியாக தான் ஆகியிருக்கும். அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாஸ்தியா பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இப்படி கோவத்தில் திரும்புவாங்க. அந்த பொண்ணும் போயிட்டு அப்படியே அவங்கள வயிறுலேயே குத்துவா. கொஞ்ச நேரத்தில் இப்போ அவங்களும் வந்து அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. கண்ணை திறந்து பார்த்தா இப்போ நல்லா